நீங்க வாடகைக்கு இருக்கீங்களா இல்ல உங்க வீட்டை யாருக்காவது வாடகைக்கு விட்டுறீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ண பாருங்க. என் சேனலுக்கு யாராவது போய் சொல்றீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. ஓகேவா? இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு புது ரூல் எடுத்து வந்திருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா லைக் டெனன்ட்ஸ்க்கும் லேண்ட்லார்ட்ஸ்க்கும். ஓகேங்களா? ஸோ அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பார்க்குறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு வீடு குடி வந்தாங்க முன்னெல்லாம் வந்து ஹேண்ட் ரைட்டர் அக்ரிமெண்ட் வந்து போட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ஹேண்ட் ரைட்டர் அக்ரிமெண்ட்லாம் செல்லாது. ஓகே, இப்போ வந்து ஒருத்தவங்க குடி வராங்கன்னா அவங்க வந்து 60 டேஸ்க்குள்ள ரிஜிஸ்ட்ரேஷன் அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்கணும், அப்பதான் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்க குடி வராங்கன்னா முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா 5 months அட்வான்ஸ் 10 months அட்வான்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஒருத்தவங்க குடி வராங்கன்னா அவங்க கிட்ட இருந்து 2 months அட்வான்ஸ் மட்டும் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே நீங்க அந்த இடத்த கமர்ஷியலுக்கு யூஸ் பண்ணீங்கன்னா 6 months அட்வான்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு இடத்துக்கு குடி போயிருக்கேன் அப்படின்னா உடனே வந்து வாடகை ஏற்றக்கூடாது. 1 yearக்கு அப்புறம் தான் அவன் வந்து வாடகை ஏற்றுறோம். அதுவும் வந்து 3 months முன்னாடி ரிட்டர்ன் நோட்டீஸ் கொடுத்துருக்கணும், அப்பதான் அவன் வந்து வாடகை ஏற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஃபோர்த் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, லைக் இப்போ ஒருத்தவங்க வந்து இப்போ நான் இந்த வீட்டுல இருக்கேன்னா என்ன வந்து உடனே காலி பண்ண வைக்க முடியாது. இப்போ நான் காலி பண்ண வைக்கிறேன்னா அவங்க வந்து முன்னாடியே ஒரு நோட்டீஸ் மாதிரி கொடுத்துருக்கணும். 90 days முன்னாடி இப்போ இந்த வீடு எங்களுக்கு வேணும், வீடு காலி பண்ணி கொடுக்கணும்னு கொடுத்துருக்கணும். உடனே வந்து எவிக் பண்ண முடியாது யாரையும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரைவசி ரூல் ஒன்று எடுத்துட்டு வந்துருக்காங்க. இப்போ வந்து நிறைய வீட்டுல வந்து லைக் ஓனர்ஸ் வந்து டைரக்டா வீடு உள்ள வந்துருவாங்க, இது என் வீடுன்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ பிரைவசி ரூல் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இப்போ ஒரு ஓனர் வந்து ஒருத்தர் வீட்டுக்குள்ள வரணும்னா 24 hours முன்னாடி பெர்மிஷன் லைக் பிரைவசி ரூல் ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி இல்ல ஒரு நோட்டீஸ் மாதிரி கொடுத்துட்டு தான் அவங்க வீட்டுக்குள்ள வரணும்னே சொல்லிட்டாங்க. இது வந்து லைக் டெனண்டோட பிரைவசியை பாதுகாத்துக்காக எடுத்து வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது இந்த லைக் சிறப்பு அம்சங்கள் இந்த ரூல்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டேட் டு ஸ்டேட் வந்து டிஃப்ரெண்ட் ஆயிருக்கு. சில ஸ்டேட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க ஆல்ரெடி, சில ஸ்டேட்ல இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. தமிழ்நாட்டில் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க, லாஸ்ல கரெக்ஷன் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. இன்னும் இல்ல ஸ்டேட்ஸ்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல, லைக் ப்ரொபோசல்ல தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஓகேங்களா, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் டெய்லியும் நான் போடுற இது மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். தேங்க்யூ.